ஹாய் நண்பா! வெல்கம் டூ கெஸ்ஸிங் தமிழன். கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்குறோம். 8/8/26 காருண்யா ட்ரா நம்பர் 764க்கான கெஸ்ஸிங் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டா கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம். இன்னைக்கு நமக்கு ஏ போர்டில் கிடைச்ச நம்பர் 9ங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கு. சப்போஸ் மிஸ் ஆகுதுன்னா 4ங்கிறது ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்குவோம். பி போர்டில் 7, 1, சி போர்டில் 5, 0 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கான ஏபி, ஏசி, பிசிக்கான ஆல்போர்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 97, 91, 95, 90, 47, 41, 45, 40, 75, 70, 15, 10 அப்படிங்கிற போல் நமக்கு ஏபிஎஸ்சிபிசி ஆல்போர்ட் நம்பர் கிடைச்சிருக்கு. அடுத்ததா ஆல்போர்ட் சிங்கிள் நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏபிசி நம்பரை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 975, 410, 915, 470 அப்படிங்கிற நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த நம்பரோ உங்கள் கணக்கில் வர நம்பரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாக்ஸுங்கிறது ட்ரை பண்ணலாம். பாக்ஸுங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இது போக சிங்கிள் நம்பர் பார்க்குறவங்க இந்த ஒரு நம்பரையும் சேர்த்து பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்ததுன்னா எடுத்துங்க, இல்லைன்னா இந்த நம்பரை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது நம்ம ரிசல்ட்டுக்கு முன்னாடி கொடுக்குற வெறும் கெஸ்ஸிங் மட்டும்தான். இதை கன்ஃபார்ம்ட்டு எந்த ஒரு வீடியோ பதிவிலும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறதில்ல. பார்த்தீங்கன்னா தெரியும், 16/7/26லேருந்து லாஸ்ட்டாக வந்த 7/8/26 வரைக்கும் வந்த ரிசல்ட்டை தான் நம்ம எழுதியிருக்கோம். பாருங்கள், 16/7/26க்கு வந்த ரிசல்ட் 687ங்கிற ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் 370, 896, 925, 778, 669, 225, 404, 527, 108, 014, 773, 550, 928, 644, 727, 228, 482, 622, 975, 334, 769ங்கிற ரிசல்ட் வந்தது. ஃபைனலாக 7/8/26க்கு 887ங்கிற ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்தது டபுள்ஸ் தான், டபுள்ஸ் வருங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். அதே போல் தான் டபுள்ஸ் வந்துருந்துச்சு. எடுத்த நம்பர் பாருங்கள், 499 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தோம். ஆனால் நமக்கு ரிசல்ட்டில் 887ங்கிற மாதிரி வந்துருந்துச்சு. ஓகே, பார்ப்போம். ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான். இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு 8/8/26க்கு எந்த மாதிரி ஒரு நம்பர் வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன கெஸ்ஸிங்கில் தான் பார்க்குறோம். இப்போ லாஸ்ட்டு 887. அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த 8 வச்சு எந்த நம்பர் வந்திருக்குங்கிறது. 877ங்கிற ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். அதுக்கு அடுத்ததும் பார்த்தீங்கன்னா 669. அதுக்கு முன்னாடியும் பாருங்கள் 769. புரியும்னு நினைக்கிறேன். 669க்கு 769. அடுத்ததாக 877க்கு 887. அப்போ இந்த 887க்கு அடுத்ததான் இங்கே இருக்கிறது 925ங்கிற ஒரு நம்பர் இருக்குது. 925 சிங்கிள் நம்பர் பார்க்குறவங்க 925ங்கிற இந்த ஒரு நம்பரையும் சேர்த்து பாருங்கள். இது போக ஃபாலோ நம்பரில் 744, 244ங்கிற ஒரு 2 நம்பர் மட்டும் நம்ம ஃபாலோவில் கொடுத்துருக்கோம். ஃபாலோ பண்ணுறவங்க தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு அடுத்ததான் ஏபி, ஏசி, பிசிக்கான பெஸ்ட்டு பேர் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏபியை பொறுத்த வரைக்கும் 97, 91, 95, 90. ஏசியை பொறுத்த வரைக்கும் 95, 90, 97. பிசியை பொறுத்த வரைக்கும் 75, 70 அப்படிங்கிற போல் நம்பர் நமக்கு ஏபிஎஸ்சிபிசி பெஸ்ட் பேரில் கிடச்சிருக்கு. ஃபைனலாக இந்த ஆல்போர்டு என்னங்கிறதையும் பார்க்குறதுக்கு முன்னாடி
லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் அந்த ரிசல்ட் என்னங்கிறதையும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 7-8-26 ஸ்வர்ண கேரளம் எஸ்கே ட்ரா நம்பர் 64க்கு அந்த ரிசல்ட் 467 887ங்கிற ஒரு ரிசல்ட் வந்துருந்துச்சு. இப்போ இதில் நம்ம கொடுத்ததில் டபுள்ஸ் வருங்கிற கணக்கு பண்ணி பிசியில் வரும் அப்படின்னு எடுத்திருந்தோம். ஆனால் அந்த கணக்கில் ஏபியில் வந்துருந்துச்சு. ஆனால் டபுள்ஸ் வரும் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம எடுத்திருந்தோம். 2 அப்படின்னு ஸ்ட்ராங் பண்ணோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 7ங்கிறது ஆப்போசிட் நம்பராக வந்துருந்துச்சு. 3 எடுத்திருப்போம். அது அப்படியே டபுள்ஸில் 8ங்கிற மாதிரி திரும்பி வந்திருக்கும். இதனாலேயே இங்கே வந்து நம்பர் மிஸ் ஆகிருக்கு. இங்கே மிஸ் ஆனதுனாலேயே இங்கே ஏபிசி பாக்ஸு எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. சிங்கிள் நம்பரை பொறுத்த வரைக்கும் 499, அதுவும் டபுள்ஸ் தான் ட்ரை பண்ணியிருப்போம். பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். ஃபாலோ நம்பர்லேயும் டபுள்ஸ் வந்திருக்கும் 744. இந்த கணக்கில் எதுலேயுமே வராத ஒரு நம்பர்னால் 88 அந்த ஒரு நம்பர் வந்தங்காட்டி தான் நமக்கு இந்த நம்பரில் எதுவுமே போர்டில் ஒட்டி வரல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு நம்பர் தான் எடுத்திருக்கோம். பார்ப்போம், ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான். இதுக்கான ஃபைனலாக ஆல் போர்டு என்னங்கிறதையும் பார்த்துருவோம். 9ங்கிறது நம்ம கணக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு நம்பராக இருக்குது. அப்படி சப்போஸ் 9 மிஸ் ஆகுது அப்படின்னா 7ங்கிறது ஒரு 50-50 சான்ஸில் எதிர்பார்க்கலாம். இதுக்கு அடுத்ததான் டியர் லாட்ரி கெஸ்ஸிங்கையும் பார்ப்போம். D1 D6 D8க்கான கெஸ்ஸிங் 8-8-26 சனிக்கிழமைக்கானது தான். இதில் நம்ம வீடியோ வந்து கொடுக்க முடியல. லாஸ்ட் டே கொடுப்போம்னு நினச்சோம். ஆனால் வந்து டைம் இல்லாதனால கொடுக்க முடியல. இனி வந்து இதனுடைய வீடியோவும் வரும். நம்மளுடைய கெஸ்ஸிங் தமிழன் 2.0 சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுல் கெஸ்ஸிங் அதில் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இந்த 8-8-26க்கு முன்னாடி நம்ம கொடுத்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 3-8-26 திங்கக்கிழமை கொடுத்துருந்தோம். அதுக்கு வந்து ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த நம்பரையும் கொஞ்சம் அப்படியே பார்ப்போம். D1க்கு வந்த ரிசல்ட் 118. இப்போ இதில் பாருங்கள், 8ங்கிறது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். ஆல் போர்டில் 4-8 கொடுத்துருந்தோம். அதில் 8ங்கிறது பாஸ் ஆகிருக்கும். அடுத்ததாக D6க்கு வந்த ரிசல்ட் 951. இதனால தான் நம்மளுடைய நம்பரை வந்து டியருக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கமெண்ட்ஸ் பாக்ஸை பார்த்தீங்கனாலே டியர் கெஸ்ஸிங் கொடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா நம்பர் இந்த மாதிரி நம்ம வந்து மேட்ச் பண்ணி எடுத்துருவோம். 9 ஏ போர்ட்லேயும் டி போர்டில் 5ம் சி போர்டில் 1 கொடுத்துருந்தோம். ஃபுல் பாஸ்ன்னே சொல்லலாம். இதை நம்ம ஒரு கேலுக்கு கொடுக்குற மாதிரி 961 156 951 166ன்னு போட்டிருந்தா ஒரு ஃபுல் போர்டு பாஸ் ஆகிருக்கும். சூப்பரான ஒரு நம்பராக இருந்திருக்கும். ஆல் போர்டை பாருங்களே, 9ங்கிறது ஸ்ட்ராங்லேன்னு சொல்லியிருப்போம், பாஸ் ஆகிருக்கும். 5ங்கிறது 50-50 சான்ஸில் கொடுத்துருப்போம், அதுவும் பாஸ் ஆகி ஏபிசி ஃபுல் போர்டு எல்லாமே சூப்பரான ஒரு பாஸாக இருந்திருக்கும். இந்த நம்பரை வச்சு எடுத்தவங்களுக்கு வாழ்த்துக்கள். D8க்கு பாருங்கள் 254. இங்கேயும் நம்பர் எடுத்துட்டோம். ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருக்கு பாருங்கள், 2 4. இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 5 நமக்கு மறுபடியும் கிடச்சிருந்தா இங்கேயுமே ஒரு ஃபுல் போர்டு வந்திருக்கும். இந்த 42ங்கிறத நம்ம வந்து வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தெரியும். 43ங்கிறத 34ங்கிற மாதிரி திருப்பியும் வைக்கணும். அப்போ தான் போர்டு பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை 42ங்கிறத 24ன்னு வச்சுருந்தீங்கன்னா ஏசியில் ஒரு போர்டு சூப்பராக பாஸ் ஆகிருக்கும். அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7-3 கொடுத்தோம். ரிசல்ட்டுக்காக நம்மளுடைய நம்பர் மேட்ச் ஆகி உட்காரல. ஓகே, இப்போ அடுத்ததாக 8-8க்கு 26க்கான D1க்கான ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்க்கலாம். D1க்கு ஆன கெஸ்ஸிங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரிசல்ட் 400 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். இதுக்காக பார்க்கல ஏ போர்டில் 9 6, பி போர்டில் 0க்கு 5 ஒரு 8, சி போர்டில் மறுபடியும் 7 ஒரு 4 அப்படிங்கிறப்போ நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கான ஆல் போர்டு நம்பர் மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 0ங்கில் ஒரு 5 ஸ்ட்ராங்லேயும், இந்த 4 ரிப்பீட்டடாக வந்ததுன்னா ஒரு 50-50 சான்ஸ்லையும் எடுத்திருக்கோம். இதுக்கான ஏபிஎஸ்சிபிசி நம்பர் எப்படி எடுக்கிறீங்கன்னா 95ங்கிறத ஏபியில் இருக்கிற 95ங்கிறத 59ங்கிற மாதிரியும் திருப்பி நீங்கள் போர்டில் வைக்கிறதுனால உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்தது D6க்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 701ங்கிற லாஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கு. இதுக்காக பார்க்கல ஏ போர்டில் 4 2, பி போர்டில் 5 4, சி போர்டில் 6 9 அப்படிங்கிற போல் நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கான ஆல் போர்டு என்னென்னு மட்டும் பார்த்துருவோம். இப்போ 7னா ஒரு 4 அப்படிங்கிற பேட்டர்னில் 4 ஸ்ட்ராங்லேயும்,
இந்த 1னா 6ங்கிற கணக்கில் 6 ஒரு 50-50 சான்ஸ்லையும் எதிர்பார்க்கலாம். D8க்கான கெஸ்ஸிங் வந்து இன்னும் நம்ம வீடியோ எடுக்கல, ரிசல்ட் வரல. வந்ததுக்கப்புறம் நம்ம கெஸ்ஸிங் தமிழன் 2.0 சேனலில் ஃபுல் கெஸ்ஸிங்கும் அப்லோட் பண்ணுவேன். சேனலுடைய லிங்க்கு நம்ம இந்த சேனல்லே இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் கெஸ்ஸிங் தமிழன் அடிச்சிங்கனாலே நம்மளுடைய சேனல் லோகோ ஷோ ஆகும். அது மூலிமா அந்த சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம்.